Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 8 Mathsல Chapter 9 Algebraic Expressions and Identities ஸோ அதை பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட், ஒரு லெட்டர், அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக கான்ஸ்டன்ட்ன்றது என்ன அப்படின்னா எல்லா நம்பர்ஸ், ஓகேவா, ஆல் நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா அந்த வேல்யூ எல்லாமே என்ன ஆக போகிறதில்ல அப்படின்னா சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஒரு கான்ஸ்டன்ட், 3 ஒரு கான்ஸ்டன்ட், 4 ஒரு கான்ஸ்டன்ட், -3, 0, 8, 11. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு நம்பர், அதோட வேல்யூ வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் 4ன்னு எழுதுறீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தானே எழுதுவீங்க. ஸோ அப்போ ஒரு லெட்டருக்கு அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே ஜென்ரலாக வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன? வேரியபிள்ஸ்ன்றது இந்த வேர்டில் இருக்குது. வேரியபிள்ஸ்னால் இட் மீன்ஸ் வேரி. ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ எல்லா ஆல்ஃபபெட்டையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. A, B, C, X, Y, Z, L, M, P, எக்ஸட்ரா. ஆக்சுவலாக எல்லா ஆல்ஃபபெட்டுமே என்ன அப்படின்னா வேரியபிள் தான். ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். அது டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம், டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்ப்ரெஷன் வந்து வேரியபிளோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் சேர்ந்து இருக்கிறதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3a, 8x²y, 7x³ z, pqr. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா -8mn. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸில் 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா லைக் டேர்ம். ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அன்லைக் டேர்ம். ஃபஸ்ட்டு டைப் வந்து லைக் டேர்ம்ஸ், செகண்ட் டைப் வந்து அன்லைக் டேர்ம். ஸோ லைக் டேர்ம்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பரில் வேரியபிள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்மில் இப்போ இங்கே 8x இருக்குது, -3x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வேரியபிள் எக்ஸ் இல்லையா, அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா லைக் டேர்ம். இப்போ 4x²y, இதே மாதிரி இங்கேயும் 7x²y. வேரியபிள் மட்டும்தான் பார்க்கணும், நம்ம நம்பரெல்லாம் பார்க்க வேண்டாம். வேரியபிள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 4x³ இங்கே -3x³. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் டேர்முக்கு எக்ஸாம்பிள். ABC இங்கே 8ABC. ஸோ இங்கேயும் வேரியபிள் ABC தான், இங்கேயும் வேரியபிள் ABC தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் டேர்ம்ஸோட எக்ஸாம்பிள். அன்லைக் டேர்ம்னா 2 டேர்முக்குமே வேரியபிள் வேறு வேறு இருக்கும், சேமாக இருக்காது. ஸோ 4x -3y. ஸோ இது ரெண்டுமே அன்லைக் டேர்ம். 3x 8zy. ஸோ இதெல்லாமே அன்லைக் டேர்ம். ஈவன் இப்படி இருந்தாலுமே அன்லைக் டேர்ம் தான். ஒரு இடத்துல 4x இருக்குது, இன்னொரு இடத்துல -3x² இருக்குது. ஸோ இங்கே x இருக்குது, இங்கேயும் வந்து x² x தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே வந்து வெறும் x தான், இங்கே x². ஸோ இப்படி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டேர்ம் கிடையாது, அன்லைக் டேர்ம் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே லைக் டேர்ம்ஸ், இதெல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேர்மில் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுறது? ஸோ ஒரு டேர்மில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எழுதுறது? ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். -8zn. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க, -8zn.
ஸோ ஜென்ரலாக கோஎஃபிஷியன்ட்ன்றது என்ன அப்படின்னா அதில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கிற கான்ஸ்டன்ட் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த -8 எடுத்து எழுதிடலாம். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னா -8 டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ இதுவே வந்து வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ எக்ஸுக்கு இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸை தவிர மற்றது எல்லாமே எழுதணும். ஸோ இந்த எக்ஸை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் -8ZN. இதுவே இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இசட்னா இப்போ இசட்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே எழுதணும். -8 xn இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதில் n விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். ஸோ -8xz. ஜென்ரலாக கோஎஃபிஷியன்ட்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இதுவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸை விட்டுட்டு மற்றது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இசட்னா இசட்டை விட்டுட்டு மற்றது எல்லாமே கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இதில் பாருங்கள் ஒய் டேர்மு இல்லை, இந்த வேரியபிளில் ஒய்யே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா அது 0. ஓகேவா, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லாத டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் என்ன? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசனுக்கான பேசிக். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்னா என்னென்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்னா என்னென்னு தெரியணும், வேரியபிள்னால் என்னென்னு தெரியணும், டேர்ம்ஸ்னால் என்னென்னு தெரியணும், லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு தெரியணும், அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு தெரியணும், கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு தெரியணும். ஸோ எக்ஸ்ப்ரெஷன்றது நிறைய டேர்ம்ஸ் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேஷனில் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து டேர்ம்ஸ் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆப்ரேஷனில் கம்பைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3x² - 4y. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு சைனே இருக்காது. அது ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஈக்குவல் டு சைன் இல்லை அப்படின்னா அது எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா, ஸோ 4x³ y - 1000. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனோட எக்ஸாம்பிள். 3x² y + 7p - 3q + 4n. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். 4x³ + 8y², 3x² + 4x + 3. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ரெஷன். ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக இப்போ 1000x இருக்குது அப்படின்னா இது ஒரே ஒரு டேர்ம் தான். இதையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ 1 இருந்தாலும் ஓகே, 2 இருந்தாலும், 3 டேர்ம்ஸ் இருந்தாலும், 4 டேர்ம்ஸ் இருந்தாலும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3x² அப்படின்றது ஒரு டேர்ம், இந்த -4yன்றது ஒரு டேர்ம். இதில் 2 டேர்ம் இருக்குது, 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் அந்த மாதிரி அப் டு த அடிஷன் ஆப்ரேஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா டேர்ம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்மாக இருக்கும், இதுக்கு அடுத்தது இருக்கிறது ஒரு டேர்மாக இருக்கும். ஸோ 4x³ yன்றது ஒரு டேர்ம், இந்த -1000ன்றது ஒரு டேர்ம். இப்போ அதே மாதிரி இங்கே தேர்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ இது ஒரு டேர்மாக இருக்கும். அதாவது 3x² y ஒரு டேர்ம், 7p ஒரு டேர்ம், -3q ஒரு டேர்ம், 4n ஒரு டேர்ம். அதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸோட சேர்த்து சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 டேர்ம் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷனோட டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோமியல். ஸோ மோனோமியல் அப்படின்னா இதோட மீனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோனா 1. ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மோனோமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100y². ஸோ இதில் ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது,
ஏபிசி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்மில் இருக்குது. நீங்கள் என்ன சார் வேரியபிள் ஏபிசின்னு இருக்குது 3 இருக்கே அப்படின்னா இது மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு டேர்ம். ஆக்சுவலாக டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் ஆனால் தான் நிறைய டேர்ம்ஸ் வரும். அதை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். x² y -3x ஆர் சிம்பிளி நம்பர் 1000 எடுத்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோமியல். ஏன் அப்படின்னா அதில் ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததுன்னா என்ன, ஒன்றுக்கு மேலே எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாலினாமியலில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனாமியல். ஸோ 2 இருந்துச்சுன்னா பைனாமியல், 3 இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல். ஸோ இதுக்கு மேலே போச்சுனாலே நம்ம ஜென்ரலாக அதுக்கு நேம்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து பாலினாமியல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 1 இருந்துச்சுன்னா மோனோமியல், 2 இருந்துச்சுன்னா பைனாமியல், 2 இருந்ததுன்னா பைனாமியல், 3 இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல், மோர் தென் 3னா அது ஜென்ரலாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அது பாலினாமியல் தான். ஸோ பைனாமியலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா x² + 3 x + y. ஸோ இதெல்லாமே 2 இருக்குது பாருங்கள், xy + yz. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் பைனாமியல். இதுவே ட்ரைனாமியல் அப்படின்னா 2 இருக்கும். 4x² + 3x, 7x³ - 3y, 8x² yz + 1000. ஸோ இதில் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 2 இதில் நான் இது எல்லாமே வந்து பைனாமியலாக எழுதுகிறேன். ஆக்சுவலாக அது ட்ரைனாமியல் இல்லையா. ஸோ ட்ரைனாமியல்னால் 3 இருக்கும், பைனாமியல்னால் தான் 2 இருக்கும். ட்ரைனாமியல்னால் நமக்கு 3 இருக்க மாதிரி எழுதணும். x² + y + 3 x³ + 3x² - 8. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது பாருங்கள். 4y² - 3xy + 3. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ட்ரைனாமியல். ட்ரைனாமியல்னால் அதில் 3 டேர்ம் இருக்கும். டிபெண்டிங் ஆன் த டேர்ம்ஸ் தான் நம்ம மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பாலினாமியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 3, அதாவது 3க்கு மேலே இருந்துச்சுனாலே அதை வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. x² + x + x⁴ - 3. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3 இருக்குது. டோட்டலாக 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பாலினாமியல். 4y² - 8x + 3y³ + 7n - 3. ஸோ இந்த மாதிரி லென்த்தி பாலினாமியல் மோர் தென் 3 இருந்துச்சுன்னா அது வந்து ஜென்ரலாகவே பாலினாமியல் தான். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நேமுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இந்த யூனிட்டோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஃப்ரம் த பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட்ஸ்னால் எல்லாமே நம்பர் எல்லாமே ஜென்ரலாக கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், ஏன்னா அதோட வேல்யூ வேரி ஆகும். டேர்ம்ஸ்னால் அந்த கான்ஸ்டன்ட்டும் நம்பரும் வேரியபிளும் கம்பைண்டாக இருக்கிறதான் டேர்ம்ஸ். டேர்ம்ஸில் 2 டைப் இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது. லைக் டேர்ம் ஒன்று, அன்லைக் டேர்ம் ஒன்று. லைக் டேர்ம்னா வேரியபிள் ஈக்குவலாக இருக்கும், அன்லைக் டேர்ம்னா வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ன்றது ஜென்ரலாக வந்து கான்ஸ்டன்ட் தான் கோஎஃபிஷியன்ட். சம்டைம் இந்த மாதிரியும் கேட்பாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது எக்ஸ்ப்ரெஷன்னா டேர்ம்ஸ் வந்து அடிஷன் ஆப்ரேஷன்லேயும் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன்லேயும் நம்ம கம்பைன் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஈக்குவேஷனில் ஈக்குவாலிட்டி சைன் இருக்கும், எக்ஸ்ப்ரெஷனில் அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனோட டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோனோமியல், பாலினாமியலில் பைனாமியல், ட்ரைனாமியல், அகைன் பாலினாமியல்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். மோனோமியல்ன்றது சிங்கிள் டேர்ம் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ மோனோமியல்னால் அதில் ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். பாலினாமியலில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பைனாமியல், ட்ரைனாமியல் அண்ட் பாலினாமியல். ஸோ பைனாமியல்னால் 2 டேர்ம் இருக்கும், 2 டேர்ம்ஸ். பைனா 2,
ட்ரைனா த்ரீ டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரைனாமியல். ஸோ மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலினாமியல்னால் மோர் தென் 3 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9ஓட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.